வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டரில் இருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொகையானது 3 வருடங்களில் ரூபாய் 800 ஆகவும் 4 வருடங்களில் ரூபாய் 840 ஆகவும் மாறினால் வட்டி விகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி முறையில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சம் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அது வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸில் எவ்வளோ ரூபாயாக கிடைக்குது, 800 கிடைக்குது. அதே மாதிரி ஆஃப்டர் 4 இயர்ஸில் 840 கிடைக்குது. அப்போ அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, P × 1 + R/100 த ஹோல் பவர் என்ன. இப்போ வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸில் அந்த அமௌண்ட் வந்து எப்படி கிடைக்கி, டோட்டல் அமௌண்ட் வந்து 800 = P × 1 + R/100 ஹோல் பவர் 3. இது வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 840 எப்போ கிடைக்கி, 4 வருடத்தில். இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறோம்னா 2 / 1. அப்போ என்ன கிடைக்கும், P × 1 + R/100 ஹோல் பவர் 4 டிவைடட் பை P × 1 + R/100 ஹோல் பவர் 3 = இங்கே என்ன கிடைக்கும், 840 டிவைடட் பை 800 இப்படி கிடைக்குமா. இப்போ இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு தேவையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 42 40 21 20. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 1 + R/100 = 21/20. இப்போ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா, 100 + Rன்னு கிடைக்குமா, பை 100ன்னு கிடைக்கும், = 21/20. அப்போ இதை அடிக்கலாமா. அப்போ இப்போ என்ன கிடச்சிருக்கு, 100 + R = இங்கே இருக்க டிவிஷனில் இருக்கிறது அங்கே போனால் மல்டிப்ளை ஆயிருமா. ஸோ 21 × 5. அப்போ 100 + R = 5 105ன்னு கிடச்சிரும். அப்போ R = 105 - 100. அப்போ R = 5%. அப்போ நமக்கு தேவையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. இதுதான் ஆன்சர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.